ஸ்ரீ சாய் என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை வணக்கங்கள். இன்று பலரும் நம்மிடம் கேட்கும் ஒரே கேள்வி, நிம்மதி எங்கே கிடைக்கும் என்பதுதான். பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் தலை சாய்த்தால் தூக்கம் வரவில்லை. மனதில் ஒரு விதமான பதற்றம் இருக்கிறது. நிஜமான அமைதி என்பது தியானம் செய்வதிலோ அல்லது சுற்றுலா செல்வதிலோ மட்டும் இல்லை. அது நமக்குள் இருக்கிறது. இதை உணர்த்தும் ஒரு அற்புதமான கதைதான் இந்த ஓவிய போட்டி கதை. வாருங்கள் அந்த சுவாரஸ்யமான கதையை விரிவாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டின் ராஜா கலைகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஒரு முறை அவர் வித்தியாசமான போட்டியை அறிவித்தார். அமைதி என்றால் என்ன என்பதை ஒரு ஓவியமாக வரைந்து காட்ட வேண்டும். சிறந்த ஓவியத்திற்கு ஒரு பொற்கிழி பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். நாட்டின் மூலை முடுக்கில் இருந்தவர்களெல்லாம் ஓவியர்கள் வந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் குவிந்தன. ராஜா ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தார். இறுதியில் 2 ஓவியங்களை மட்டும் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்தார். முதல் ஓவியம் ஒரு கண்ணாடி போன்ற ஏரி. அந்த ஏரியை சுற்றி உயரமான பனி படர்ந்த மலைகள், பனி மேகங்களே இல்லாத ஒரு நீல நிற வானம். அந்த ஓவியத்தை பார்த்தாலே ஒரு அமைதி தெரிகிறது, ஒரு அழகு தெரிகிறது. ஒரு அற்புதமாக அதை பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக இருந்தது அந்த ஏரி. அங்கிருந்த மந்திரிகள் எல்லோரும் இதுதான் சரியான ஓவியம், இதற்கே பரிசை தந்து விடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் ராஜா என்ன பண்ணார், 2வது ஓவியத்தை பார்த்தார். அது முதல் ஓவியத்திற்கு அப்படியே நேர்மாறாக இருந்தது. அந்த மலை ஓவியத்தில் ஒரு பெரிய மலை இருந்தது. ஆனால் அங்கு இடி மின்னலுடன் கூடிய கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. மலை உச்சியிலிருந்து ஒரு அருவி மிக ஆக்ரோஷமாக நுரை தள்ளி கீழே விழுந்து கொண்டிருந்தது. அதை பார்ப்பதற்கு அவ்வளவு அதிபயங்கரமாக இருந்தது. அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அமைதியாக தெரியவில்லை, மாறாக ஒரு பெரும் சப்தம் கேட்பது போலவே இருந்தது. மக்கள் கேட்டார்கள், ராஜா அவர்களே, இதில் எங்கே இருக்க அமைதி? இது போராட்டம் மாதிரி இல்லையா தெரியுது என்றனர். ராஜா உடனே புன்னகைத்துவிட்டு சொன்னார், இந்த ஓவியத்தை இன்னும் கொஞ்சம் உற்று பாருங்கள். அந்த அருவிக்கு பின்னால் ஒரு சிறிய பாறை இடுக்கில் ஒரு புதர் இருந்தது. அந்த புதருக்குள் ஒரு குருவி தனது கூட்டை அமைத்திருக்கிறது. சுற்றியும் தண்ணீர் இடி முழக்கத்துடன் கொட்டி கொண்டிருக்கிறது. வானம் பிளப்பது போல மின்னல் வெட்டுகிறது. ஆனால் அந்த போராட்டங்களுக்கு நடுவில் அந்த குருவி தன் குஞ்சுகளுக்கு மிக அமைதியாக, எந்த பயமும் இல்லாமல் உணவளித்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்வியல் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜா சொல்கிறார், அமைதி என்பது சத்தமில்லாத இடத்தில் இருப்பது அல்ல. சுற்றிலும் பிரச்சனைகளும் வறுமைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் இருக்கும்போது கூட எவன் ஒருவன் தன் உள்ளத்தில் சலனமில்லாமல் பயமில்லாமல் அமைதியாக இருக்கிறானோ அதுவே உண்மையான அமைதி. நண்பர்களே, நம் வாழ்விலும் பிரச்சனைகள் இல்லாத நாட்களே கிடையாது. கடன் சுமை இருக்கலாம், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது வேலை நெருக்கடி இருக்கலாம். ஆனால் சத்தங்களுக்கு நடுவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். வாழ்க்கையின் ஓட்டத்தில் தேடியும் கிடைக்காத அந்த உண்மையான மன அமைதி ஒருவரின் பாதத்தில் சரணடையும் போது முழுமையாக கிடைக்கும். அதுதான் நம் ஷீரடி சாய்நாதனின் பாதம். நம் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நீயே கதி என்று அமைதியாக இருந்து பாருங்கள். புயலில் சிக்கிய படகிற்கு தொடுப்பாகவும் இருளில் தவிக்கும் உயிருக்கு ஒளியாகவும் பாபா இருப்பார். மகிமை என்பது வெறும் அதிசயம் மட்டுமல்ல நண்பர்களே, கலங்கி நிற்கும் மனதில் நான் இருக்கிறேன் என்று பாபா தரும் அந்த நிம்மதியே மிக பெரிய மகிமை. நம்மை சுற்றி எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நம்முடைய குருவின் பாதத்தை சரணடைந்தால் அந்த பாறை இடுக்கில் இருந்த குருவியைப் போல நாமும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்கலாம். இன்று இந்த வியாழக்கிழமையில் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீர அந்த சாய்நாதனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளை உடனுக்குடன் பார்க்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஆரோக்கிய துளி பதிவில் பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.